ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஞ்சிகே அகாடமி. தமிழில் 100க்கு 100 மார்க் எடுக்க வேண்டும் என்பதற்காக பாட புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்டு வெளியிடுகிறோம். நாலடியார் இந்நூலின் ஆசிரியர் பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள். அப்போது இருந்த பாண்டிய நாட்டில் இருந்த சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது, பாடப்பட்டது. இதன் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 400 பாடல்களை கொண்டது. இந்த 400 பாடல்களும் பாவகை வெண்பாக்களால் ஆனது. இந்த நாலடியாருக்கு உரை கண்டவர்கள் யாருன்னா, உரை எதுனவங்க யாரு? பதுமனாரும் தருமரும். இதனை வேளாண் வேதம், நாலடி 400 திருக்குறள் என்றும் வழங்கப்படும் நூல் எது? நாலடியார். நாலடியாரை தொகுத்தவர், அதிகாரம் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். பதுமனார். அப்படி தனியாகவும் கேட்கலாம். நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இரண்டாவது, நாலடியாரை அதிகாரம் வகுத்தவர் யார் என்றும் கேட்கலாம். நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் யார்? தருமர். நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர் தருமர். நாலடியாரில் அறத்துப்பால் 13 அதிகாரங்களும், பொருட்பால் 24 அதிகாரங்களும், காமத்துப்பால் அதாவது இன்பத்துப்பால் 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாலடியார் மொத்தம் 40 அதிகாரங்களும் 12 இயல்களும் கொண்டுள்ளது. இதெல்லாம் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த நாலடியார்ல பாருங்க, செந்தலை வல்லம் பகுதி கல்வெட்டுகளில் குறுநில ஆட்சியாளர்களான முத்தரையரை பற்றி குறிப்பிடுகிறது. குறிப்பாக நாலடியாரில் பெருமுத்தரையரை பற்றி நாலடியாரில் குறிப்பிடுகிறது. அடுத்து முக்கியமான கொஸ்டின், 14 கீழ்கணக்கின் நூலில் உள்ள ஒரே தொகை நூல் எது? நாலடியார். முக்கியமா மறந்துடக்கூடாது. 14 கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது? நாலடியார். திருக்குறளுக்கு ஈக்குவலா செகண்ட்ல இருக்கக்கூடியது எது? நாலடியார். வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை உவமையாக கையாண்டு நீதி புகட்டும் நூல் எது? நாலடியார். நாலடியாரில் முதல் இயல் துறவறம். 12 இயல்களில் முதல் இயல் துறவரம். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஆளும் வேலும் பல்லு கூறுதி, நாளும் இரண்டும் சொல்லு கூறுதி எந்த நூல்ல இருந்து இடம்பெற்றதுன்னு கேட்பாங்க. இந்த பழகு தமிழ் சொல்லருமை நாள் 2. இவற்றுள் நாள் என்பது நாலடியாரையும், 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். அடுத்தது பார்த்துங்க, நாலடியாரை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பவர் யாரு? ஜி.யு. போப். எப்பயுமே தமிழ்ல ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.யு. போப் தான். அவர் தான் ஆங்கிலேயர். ஜி.யு. போப்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதுல அடிக்கடி கேட்கக்கூடிய மேற்கோள்கள் பார்ப்போம். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவனுக்கு தலைமையில் இருக்கும் முடி அழகா, அல்லது அவன் அணிந்திருக்கும் உடை அழகா, இல்லை ஒருவன் வைத்திருக்கும் செல்வம் அழகா? கிடையவே கிடையாது. அப்படின்னா ஒருவனுக்கு அழகு என்பது எது என்று கூறினால், ஒருவனுக்கு அழகு என்பது அவன் கற்ற கல்வி மட்டும்தான் அழகு என்று நாலடியார் கூறுகிறது. 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட நாலடியார் சொல்லுது, ஒருவனுக்கு அழகு என்பது கல்வி மட்டும்தான், மற்றபடி வேறொன்றும் இல்லை என்று. பாருங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அர்த்தம் பாருங்க, கல்விக்கு கரை என்பதே கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் படித்து கொண்டே போகலாம். ஆனால் கற்பவர் சில நாட்கள் தான் இருக்க முடியும். கற்பவருக்கு எல்லை உண்டு அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலொன்குறியின் தெரிந்து. ஒரு அன்னப்பறவை நீரை விலக்கிவிட்டு பாலை மட்டும் குடிப்பது போல பல நூல்கள் இருக்கையில் சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என நாலடியார் கூறுகிறது. அடுத்தது, பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் வரிசை வரிசையாக நந்தும் வரிசையால் வானூர் மதியம் போல் வைகளும் தேய்மே தானே சிறியார் தொடர்பு. விளக்கம், பெரியவரின் நட்பு சான்றோரின் நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லும் வளர்பிறை போல். ஆனால் சிறியோரின் நட்பு, ஒழுக்கமில்லாதோர் நட்பு, சிற்றிலித்தார் நட்பு எப்படிப்பட்டது என்றால், முழு நிலவு எப்படி தேய்பிரையாக தேய்கிறதோ அது போன்றது சிறியார் தொடர்பு என்று நாலடியார் கூறுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.